பன்னீரை வச்சு சில்லி பன்னீர் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸை எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு, காஷ்மீரி சில்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சோள மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி கலந்துக்கணும். இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் பன்னீரில் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு கலந்து வச்சுருக்க பன்னீரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெயோ இல்லாட்டி எண்ணெயோ ஏதோ ஒன்று சேர்த்துக்குங்க. அது உருகணும். ஒரு குடமிளகாய் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்குங்க. லைட்டாக வதங்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. நல்லா வதக்கிங்க. தக்காளி சாஸ் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ பன்னீர் சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ மல்லித்தூளை எடுத்து வைக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான சில்லி பன்னீர் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.